ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. டென்ஷனான காலை நேரத்தில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாதப்பையோ இல்லை எப்பயும் ஒரே மாதிரி இட்லி தோசையை செய்து போர் அடித்தாலோ கண்டிப்பாக இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு, ஈவினிங் டிஃபனுக்கு எதுக்கு வேணால் செய்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுள்ள மெஷரிங் கப் எடுத்துகிட்டு அதில் 1 கப்பு பச்சரிசியும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உளுந்து சேர்த்துருக்கேன். அரை கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்தாலே போதும். இதில் நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடரு, தயிர், ஈனோ இதெல்லாம் எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இந்த உளுந்தே நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ஒரு 1லேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சாலே நல்லா ஊறிடும். ஒரு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றாவே சேர்த்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு தண்ணி விட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இப்போ ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது பச்சரிசியோடு சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும். இது புழுங்கல் அரிசியை விட பச்சரிசியில் செய்யுங்க. நான் இன்றைக்கி ரேஷன் பச்சரிசி தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது ஒரு அரை கப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 7 பீஸ் கிட்ட கிடைக்குங்க. உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சும் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட இது ஒரு உளுந்து வடை சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குங்க. ஆனால் ரொம்ப ரொம்ப செலவு கம்மி, டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இது கூட தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் குறைலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த மாவை நம்ம புளிக்கெல்லாம் வைக்க போகிறது இல்லைங்க, உடனே ஊற்றி எடுக்க போகிறோம். இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக எதாவது டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு கேரட் எடுத்துகிட்டு துருவி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம அரைக்கும் போது ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போது ஒரு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நல்லா கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம தனியாக சைட் டிஷ் கூட எதுவும் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் நம்ம சோடா எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. ஆனால் நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வரும் பாருங்கள். இப்போ மாவு ரெடியாக எடுத்து இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான கடாய் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வடைக்கு பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் நம்ம சுட்டு எடுக்கும்போது இது நல்ல கிறிஸ்பியாகவும் வரும். அதே சமயம் எண்ணெய் உறிஞ்சாமலும் இருக்குங்க. இப்போ இதில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டோம்னா நல்லா பரவி கொடுக்கும். இப்போ அப்படியே இது மீடியமான ஃப்ளேமில் வேக வச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து கிறிஸ்பியானதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்குங்க. இது வேகும் போதே தெரியும், நல்லா அங்கங்கே ஹோல்ஸ் கிடைக்கும். அந்த ஹோல்ஸ் இருக்கிறதாலே நமக்கு இதை அழுத்தமாலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பிகினர்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா உளுந்து வடை செய்கிறதுலாம் கொஞ்சம் ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும். அவங்க கூட இந்த மாதிரி செய்யும்போது கிட்டத்தட்ட அந்த உளுந்து வடை டேஸ்ட்டிலே அதே சமயம் ரொம்ப மெனக்கெடாமல் ஈஸியாக செய்து கொடுத்துடலாங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வெந்ததுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துருங்க. இது பார்க்கும் போதே தெரியும், மேலே நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா ஃப்ளஃபியாகவும் இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்காது. நல்ல கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். இப்போ இது மாதிரியே நம்ம மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 பீஸ் கிட்ட கிடைக்குங்க. ஒரு அரை கப் அளவுக்கு அரிசியும் 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தும் சேர்த்து செய்திருக்கோம். ஈவினிங் டைமில் டீ காஃபிக்கு ஸ்நாக்ஸாகவும் இதை நீங்கள் செய்து கொடுக்கலாம். அல்லது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எதுக்கு செய்து கொடுத்தாலும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் இதை கார சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இது சைட் டிஷ்ஷே இல்லாமலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.